Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எஸ்பெஷலி தமிழில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ 15 கொஸ்டின்ஸ் வந்து மெமரைஸ்டு பண்ணுற மாதிரி பார்ட் பி அண்ட் சி ஆட் ஆகிருக்கு. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 85 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த இதுக்கு எல்லாருக்குமே தமிழில் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து நான் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தமிழில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கு எங்கே படிக்கணும், எதில் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்சில் அதிக மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஸோ தமிழில் தான் ஒரு சில மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கணங்கிறது ஒரு ரிலேட்டட் டு 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இப்போ நியர்பை ஒரு 85 கொஸ்டின்ஸ். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது 25 அப்படிங்கிறது இருக்குது. பட் அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 85 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்கிறத ரேஷியோ வந்து கம்மி பண்ணிவிட்டு நிறைய ப்ராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டேரெக்டாக 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சந்திப்பிழைகள். முடிஞ்ச அளவுக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சந்திப்பிழைகள் 8th புக் இயல் 7ல் இருக்குது. அண்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழ் புக்கில் இயல் 3 and 4ல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சுட்டெழுத்துக்கள் சார்ந்தது, வினா எழுத்துக்கள் சார்ந்தது 6th term 2ல் இயல் 1, 2, 3 இதில் எல்லாமே வந்து மிங்கிளாகி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒருமை பன்மை அறிதல் 8th புக்கில் இயல் நம்பர் 7 அண்டு இயல் நம்பர் 9. ஓகே, அண்டு 9th புக் இயல் நம்பர் 5ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அண்டு வேறு சொல் அறிதல் 9th இயல் 1 அண்டு 7th term 2ல் இயல் 2ல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வினை முற்று சார்ந்தது அப்படின்னா 8th புக்கில் இயல் நம்பர் 2 அண்டு 10th ஓல்டு புக்கில் இயல் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வினை எச்சம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டு இயல் நம்பர் 3யும் 10th ஓல்டு புக்கில் இயல் நம்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பெயரச்சம் 8th இயல் நம்பர் 3, 10th ஓல்டு இயல் நம்பர் 2. ஸோ ஓல்டு புக்கும் இதில் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஓல்டு புக்கு நாங்கள் படிக்கணுமா? முன்ன 6 to 12 ஓல்டு புக்கு, நியூ புக்கு, 11th 12th சிறப்பு தமிழ் அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருந்தாங்க சார். இப்போ அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யாராவது வந்து நீங்கள் நியூ புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களை ஒரு மித்தாக கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6th 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இதுக்கு முன்னாடி நீங்கள் லைன் பை லைன் எல்லாமே படிச்சிங்க. இப்போ நீங்கள் ரிலேட்டட் டு சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டுமே போதுமானது. ஓகே, ஸோ முன்ன வந்து நிறைய சிலபஸ், அவுட் ஆஃப் சிலபஸ் நிறையா படிச்சிருப்போம். இப்போ சிலபஸை வச்சு எங்கே இருக்குது அதை மட்டும் தெளிவாக படித்தா போதும். இன்க்ளூடிங் 11th 12th சிறப்பு தமிழும் படிச்சுக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வினையாளனின் பெயர் 10th புக்கில் இயல் 1 அண்டு அயர் சொல் அந்த தமிழ் சொல் ரிலேட்டடு 10th ஓல்டு புக்கில் இயல் நம்பர் 9. ஓரெழுத்து ஒருமொழி 7th term 2ல் இயல் நம்பர் 2 அண்டு அகர வரிசை 6th ஓல்டு term 3ல் இயல் நம்பர் 3. மருவு ஊர் பெயர்கள் மருவுங்கிறது 7th term 1 இயல் நம்பர் 3. பிழை திருத்தம் 6th term 3 இயல் நம்பர் 7. பலபொருள் தரும் ஒரு சொல் 7th term 2 இயல் நம்பர் 1. தொடர் வகைகள் 6th ஓல்டு புக்கில் இயல் நம்பர் 1லையும் 8th புக்கில் இயல் நம்பர் 2ல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் செய்வினை செயல்பாட்டு வினை தான் 9th term 1. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திணை, பால், மரபு, காலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு 10th புக்கில் இயல் நம்பர் 4ல் இருக்குது. இளமை பெயர்கள் ஒளிமரபுகள் இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th புக்கில் இயல் நம்பர் 1ம் 10th ஓல்டில் இயல் நம்பர் 9. நிறுத்தற்குள்ளி அதாவது வந்து அந்த நிறுத்தற்குறியீடுகள் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி இது எல்லாமே உங்களுக்கு 8th இயல் நம்பர் 4ம் 10th ஓல்டு புக்கில் இயல் நம்பர் 8 இருக்குது. கலைச்சொற்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற எல்லா கலைச்சொற்களுமே எல்லா இதுவுமே நீங்கள் படிக்கணும். நாட் ஓன்லி 6th to 10, 11th 12th முடிஞ்ச அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4ல் ஃபிக்ஷன், இந்த புனைவு அதெல்லாம் 11th 12th தான் இருந்திருக்கு. அதுதான் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி வினாக்களுக்கு சரியான விடை. 6th உரைநடை இயல் முடிந்த பிறகு அந்த உள்ள பயிற்சி வினாக்களை நீங்கள் கொஸ்டின் அதை புக் பேக் கொஸ்டின்ஸாக வந்து தெளிவாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓமை தொடர்கள் 7th டேர்ம் 1 அண்டு 8th இயல் நம்பர் 3 9th அண்டு 10th இந்த மாதிரி இதில் எல்லாமே மிங்கிளாகி தான் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு யூனிட் 7ல் உங்களுக்கு 4 அடியார் இந்த மாதிரி இப்போ 14 கீழ்கணக்கில் வந்து ஒரு சில இது மட்டும்தான் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம்லேயும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதையும் பார்த்து அக்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.